மது பெரியர்களே வாருங்கள், மதுவின் விற்பனையை கூட்ட உங்கள் அற்புதமான ஆலோசனைகளை தாருங்கள். ஆம், மதுக்கடை வாசல்களிலே அலைமோதி கொண்டிருக்கிறது கூட்டம். அவர்களுக்கு சகல விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நற்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அந்த கூட்டத்தை முறைப்படுத்த, வரிசைப்படுத்த அவர்களுக்கு சாரம் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் முடிந்தால் அவர்களுடைய கால்கள் வலிக்காமல் இருக்க நாற்காலிகள் போட்டு தர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்காக கழிவறைகள் கட்டித்தரப்பட வேண்டும். முடிந்தால் சரக்கு அடிப்பதற்கு ஏதுவாக சைடு டிஷ்கள் சப்ளை செய்யப்பட வேண்டும். இதுதான் மது பிரியர்களின் மகத்தான கோரிக்கை. அவர்கள் தானே மதுக்கடைகளுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காணிக்கை. அதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நாடே வேடிக்கை. இது ஏன் கோரிக்கை இல்ல, மது பிரியர்களோட கோரிக்கை. அவங்கள குடிகாரன்னு சொன்னாக்கா வந்துடும் கோபம், முடிஞ்சா விட்டுருவாங்க சாபம். நமக்கு எதுக்குங்க வம்பு? அவர்களை மரியாதையா கூப்பிடணும். எப்படின்னா கவிப்பிரியர்கள், கலைப்பிரியர்கள், இசைப்பிரியர்கள்னு சொல்ற வரிசையில் இவர்கள் எல்லாம் மது பிரியர்கள். முன்னெல்லாம் கல்யாண வீடுன்னு சொன்னா நாதஸ்வர மேளம் தான் முழங்கும். இப்பெல்லாம் சில கல்யாண வீட்டில் பீர் பாட்டிலும் பிராந்தி பாட்டிலும் சங்கமமாகிற சத்தம் சிஎஸ்னாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் மொத்தம். முன்னெல்லாம் சாவு வீட்டில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது தாரத்தம்பட்ட சத்தம். இன்னைக்கு சில சாவு வீட்டில் பார்த்தாக்கா தண்ணி பாட்டில் ஓப்பன் பண்ணுற சத்தம். இதெல்லாம் பார்த்தா கொதிக்குதுயா ரத்தம். இப்போ ஒரு மிமிக்ரி ஸ்டைலில் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. இந்த குடிகாரங்க ரொம்ப விவரமானவங்க. ஆமாம், பாட்டில் வாங்குறான், வாங்கின கையோட படிக்கிறான். என்ன போட்டிருக்கு? குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. படிக்கிறான், படித்த கையோட குடிக்கிறான், பாட்டில் ஓப்பன் பண்ணுறான், சரக்கு ஊத்துறான், சைடிஷை தொட்டுக்கிறான், சரக்கு சரக்குன்னு ஏற்றுறான். அதான் சரக்கு. இந்த பதிவை பார்த்துட்டு எல்லாரும் திருந்திடுவாங்களா அப்படின்னு சில பேர் நக்கலாக கேட்கலாம், நையாண்டியாக கேட்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் உறவை காத்த கிளின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் குடியை கெடுக்கும், பல குடும்பங்களை அழிக்கும் என்பதற்காகவே கமர்ஷியல் படத்தில் ஒரு கருத்தை சொல்லி படம் எடுத்தேன். எத்தனை பேர் திருந்தினாங்க அப்படிங்கிறத பற்றி நான் கவலையே படலை. இப்போ கூட என்னுடைய டிஆர் டாக்கீஸில் பாசிட்டிவ் கருத்தை விதைக்கணும், அதுக்காக தான் ஒரு பதிவு போடுறேன். நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, கடந்த வாரம் கன்னியாகுமரியில் பார்த்தாக்கா ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. ரோட்டில் ஜேசிபி ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு டிரைவர் தாறுமாறாக ஓட்டுறதுனால ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு உயிர் பலி. இன்னொரு பக்கம் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு பையன், அந்த உயிர் பலி. கேட்ரிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய அந்த பையன் சபரிகிரி, 19 வயசு, அந்த உயிர் ஆயிடுச்சுங்க பலி. அவங்க வீட்டுக்கு யாருங்க காட்டுவாங்க வழி? இவர் அந்த டிரைவர் மேலே வழக்கு போடுறேன்றாங்க. வழக்கு போடுறேன்னு என்ன சொல்லுவாங்க? ஊத சொல்லுவாங்க. ஊத தான் இவங்க சொல்லுவாங்க. இந்த டிரைவரை யாரு மோத சொல்றது? இவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, ரோட்டுக்கும் கேடு, ஓட்டுக்கும் கேடு. எப்படின்னு கேட்குறீங்களா? குடிச்சிட்டு ஓட்டு போட்ட நிதானம் ஓட்டு போட முடியுமா? மக்களோட நலனை சிந்திச்சு பார்க்க முடியுமா? நானும் இந்த குடிகாரர்கள் அத்தனை பேரும் கேட்குறேன். கேட்டால் எல்லாரும் ஒரே விதமான பதில். மனசுக்கு ரொம்ப கஷ்டம் நீனா. அம்மா மனசு தாங்கலை. ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் கடன், அந்த தோல்வி, இந்த தோல்வி, காதல் தோல்வி, விரக்தி. இதுக்காக தான் குடிக்கிற. அப்போ உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? பெண்களுக்கு கஷ்டம் இல்லையா? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது. குடிச்சா கஷ்டம்லாம் பறந்து போயிடுமா? கடன்லாம் பறந்து போயிடுமா? குடிச்ச உடனே உனக்கு மறக்கும். ஆனா மறுநாள் காலையில் கடனும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், கவலையும் இருக்கும், விரக்தியும் இருக்கும். காலையில் கடை திறக்கும், அமோக வியாபாரம் நடக்கும். இந்த குடி இருக்க, இந்த குடியால் கெட்டது ஏதோ பாமரம் தான், ஏதோ சாமானியம் தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்தில், அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர், அவருக்கு ஈக்குவலாக இருந்த இன்னொரு பெரிய ஸ்டார் அவர் தான் பி சின்னப்பா. கொடி கட்டி பறந்தாரு, ஆனால் குடியால் தான் அழிஞ்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவ்வளோலாம் ஏங்க. எனக்கு பிடிச்ச பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன். அவர் பேரை சொன்னாலே அப்படி தமிழ் வந்து கொட்டுச்சு.
தமிழ் அவருக்காக கொடி கட்டுச்சு. அந்த அளவுக்கு அவர் அத்தனை பாடல்கள் எழுதி குவிச்சாரு. 1-2 பாடல்களா? ஆனால் அவரும் 54 வயசுல இறந்துட்டாருங்க. அது ஒரு வயசாங்க. அவர் இருந்திருந்தால் இன்னொரு 20,000 பாடல்களை தந்திருப்பார். மெல்லிசை மன்னர்கள் நம்முடைய MS விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு அவர் அத்தனை பாட்டுக்கும் உயிர் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கவியரசர் இந்த குடிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டாரே. நெஞ்சு தாங்கலைங்க. அது மட்டும் இல்லை, அவர் எழுதினது இயேசு காவியம், கண்ணனை பற்றி கீத பாடினாரு. அது மட்டுமல்ல, அர்த்தமுள்ள இந்து மதத்தை கொடுத்தார். அவருடைய இடத்தை தமிழ் திரையுலகத்தில் யாராவது நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாத இடத்தை ஏற்படுத்தியவர் தன்னுடைய குடலை இந்த குடியால் நிரப்பிக் கொண்டதால் தானே அவருடைய உயிரை இழந்தார். அவரை மட்டுமா இழந்தோம்? இந்த நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை உலகத்திலேயே மற்ற பெரிய பெரிய கதாநாயகர்களுக்கு சமமாக ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திய ஒரு நகைச்சுவை சக்கரவர்த்தி அவர் தான் சந்திரபாபு. அவரோட வீட்டில் மாடி வரைக்கும் போகுமா காரு. ஆனால் கடைசியில் அவர் மாடி விட்டு ஏழை ஆனார்ன்றாங்க. எதனால? இந்த குடியால். ஆம், அந்த நகைச்சுவை சக்கரவர்த்தி அவர் இந்த குடியால் ஆகினார் உருக்குலைந்த மெழுகுவர்த்தி. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஆமாங்க, எப்படிப்பட்ட பாட்டு, எப்படிப்பட்ட ஒரு காந்தமான குரல். அந்த குரல் என்னங்க ஆச்சு? ஆமாங்க, குடிச்சு குடிச்சு அழிஞ்சுது அவருடைய குடல், கெட்டுது அவருடைய உடல். அந்த எங்க போய் காணாம போயிடுச்சு அந்த குரல். அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவரை இழந்தோம். அவரை மட்டுமா இழந்தோம்? இன்னொன்று, நடிப்பு ஆற்றின் கங்கோத்திரி அவர் தான் நடிகை திலகம் சாவித்திரி. அவர் நடித்த ஒரு பாசமலர் யாராவது கொடுக்க முடியுமா? எத்தனை படம், 1 2? அந்த மூவேந்தர்கள், மக்கள் திலகம் மறைந்து விட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர், மறைந்து விட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மறைந்து விட்ட காதல் மன்னன் ஜெமினி கணேசன், இப்படி பலதரப்பட்ட கதாநாயகர்களோடு சரிக்கு சமமாக கொடிகட்டி பறந்த அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவர் எதால் அழிந்தார்? இதே குடியால் தான் அழிந்தார் என்று சொல்கிறார்கள். கேட்கவே மனசுக்கு அப்படி இருக்குங்க. இவ்வளவுலாம் ஏங்க? நகைச்சுவை உலகத்தில் இன்னொரு நகைச்சுவை சாம்ராஜ்யம் நடத்திய ஒரு நகைச்சுவை ராஜன் அவர்தான் அந்த போடிக்கு பக்கத்தில் இருந்த சுருளி ராஜன். சுருளி என்றால் அது ஒரு அருவி. நம்முடைய சுருளி ராஜன் அவர் ஒரு நகைச்சுவை அருவி. மக்களை சிரிக்க வைப்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு அற்புத கருவி. அந்த மனிதன் குடிச்சு குடிச்சு அவரும் அழிஞ்சாருங்க. போதை மனிதனை பல விதத்தில் கெடுக்கிறது. ஒரு 4 விதமான போதை இருக்குங்க. அது என்னன்னு கேட்டா, முதல்ல ஒரு போதையை சொல்றேன். ராமாயணத்தில் என்ன சொன்னது? ராவணன் மாற்றான் மனைவி சீதை மீது கொண்டார் ஒரு போதை. அந்த போதை அவரை அழித்தது. அதுதான் ராமாயணம். அதை போல மகாபாரதம் என்ன சொல்லுகிறது? சூது. கட்டிய மனைவியை தாரத்தை பாஞ்சாலியை வைத்து ஆடுகிறார் தர்மன் சூது. அதுதான் அந்த சூதில் கொண்ட போதை. அதுதானே அவரை அழித்தது. அடுத்தது இந்த மது. இந்த மதுவினால் வரக்கூடிய போதை அது பலரை அழித்திருக்கிறது. இன்னொரு போதை புகழால் வரக்கூடிய போதை. இப்படி எந்த போதைக்கு அடிமையானாலும் மனிதன் தன்னை மறக்கிறான், தன்னிலையை இழக்கிறான், தன் வழியை மறந்துவிட்டு அவன் தடுமாறி போகிறான். பேதலித்து நின்றால் அவள் பேதை. பித்தத்தை தருவதுதான் இந்த போதை. அதை உபயோகித்தால் வரும் உபாதை. அது காட்டிவிடும் தவறான பாதை, வாழ்வில் தந்துவிடும் ரோதனை எனும் ரோதை. தேட வைக்கும் மாதை, நாட வைக்கும் சூதை, வாழ்வில் தந்துவிடும் வாதை. அதுதான் இந்த போதை. அந்த போதைக்கு மனிதன் ஆகக்கூடாது அடிமை. சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க. எதை பற்றினா, இந்த இனப்பெருக்கத்துடைய அளவை பற்றி, அதாவது ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எனக்கு மனசே சரியில்லைங்க. என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அந்த இனப்பெருக்கத்தின் அளவு என்னவென்றால், ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு பீகாரில் எடுத்தா 3 இருக்கு. அதே ரேட்டை நம்ம உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தா அதோட அளவு 2.37 2.37 இருக்கு.
அதே அந்த இனப்பெருக்கத்தின் அளவை தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா அதோட ரேட்டு 1.4 1.4 இருக்கு. அதாவது 1.5 அப்படின்னு சொல்லுவோமே, அந்த 1.5க்கே கம்மியாக இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த நிலைமைன்னா 1.5க்கு கீழே இருக்குன்னா அடுத்து இந்த 1.5 1 ஆயிடுச்சுன்னா அந்த ரேட்டு, அந்த 1லேருந்து கீழே இறங்கி அரையாயிடுச்சுன்னா இப்படி அறகுறையா. ஆனால் இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னங்க? இந்த டாஸ்மார்க்கால் என்ன கேடுன்னா, நம்பர் 1 ஆண்மைக்கு இது தருகிறது கேடு. இந்த குடும்பத்துக்கு கேடு, குடுத்தனத்துக்கு கேடு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆண்மைக்கே தருது கேடு. முன்னெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் 2க்கு மேல் வேண்டாம் அப்படின்னு கருத்தடை மையங்கள் அன்னைக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுக்காக. இன்னைக்கு கருத்தடை மையங்கள் எங்கேயா இருக்கா பாருங்க, குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன இருக்கு? கருத்தரிக்க வைக்கும் மையங்கள். என்ன காரணம்? குழந்தை உண்டாவதே கஷ்டமா இருக்கு, இனப்பெருக்கமே இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன காரணம்? இந்த சரக்குல, இந்த போதையில கலக்கக்கூடிய நச்சு பொருள்கள் ஒரு ஆணினுடைய ஆண்மைத்தன்மையை குறைத்து கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மார்க்கோட வசூல் தீபாவளிக்கு 500 கோடி, பொங்கலுக்கு பார்த்தால் 600 கோடி. என்னையா ஒரு ஆண்டு வருமானம் டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 50,000 கோடியை தொடுன்னு எல்லாம் படம் பிடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, முன்னெல்லாம் தீபாவளி பொங்கல்னு வந்தா தொழிலாளர்களுக்கு கிடைச்சது போனஸ். ஆனா இன்னைக்கு தீபாவளி பொங்கல் வந்தா அரசுக்கு தான் கிடைக்குது போனஸ். சளி பிடிச்சா அது சைனஸ், இந்த சரக்கு அடிச்சா அது மனிதனுக்கு மைனஸ். அரசுக்கு வேணா அது தரலாம் பிளஸ், அது தரலாம் போனஸ். இந்த மது பிரியர்களை போய் நீங்க நான் என்னதான் சொன்னாலும் இவங்க திருந்த போறாங்களா? திருந்த மாட்டாங்க. அருந்துவாங்க. ஆனா கடைசியில ஒரு நாள் வருந்துவாங்க. நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.